ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த வாரம் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃபை சந்திக்க வாய்ப்பு உள்ளதாக அந்நாட்டின் அரசு மாளிகையான கிரெம்லின் கூறியுள்ளது. இது யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர மேற்கொள்ளப்படும் கடைசி முயற்சியாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக யுக்ரைனில் வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒப்புக்கொள்ளாவிட்டால் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று எச்சரித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை ரஷ்யாவுக்கு பயணம் செய்ய இருப்பதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போயிங் ஃபைட்டர் ஜெட் விமான தொழிற்சாலை ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது ஏற்கனவே பல சிக்கல்களை சந்தித்து வரும் போயிங் நிறுவனத்திற்கு தற்போது பெரும் தலைவலியை கொடுத்துள்ளது. அமெரிக்காவில் F-15 போன்ற ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் முதல் பிற ராணுவ விமானங்களை உருவாக்குவதில் இந்த தொழிலாளர்களின் பங்கு மிக பெரிது. இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான ஊதியம், ஓய்வூதியம் தொடர்பான நிறுவனத்தின் புதிய அறிவிப்புகளுக்கு அதிருப்தி தெரிவித்து தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.